என் ஜீவன் நீர்தானே, என் துதியும் நீர்தானே. என் ஜீவன் நீர்தானே, என் துதியும் நீர்தானே. எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே. எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே. தூய ஆவியின் கிரியக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. அன்பு தேவ ஜனமே, இன்றைய நாளின் சிந்தனைக்காக யோசுவா 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர்கள், உங்கள் கடவுளாகிய கர்த்தருடைய நாமத்தை கேள்விப்பட்டு உங்கள் அடியாராகிய நாங்கள் வெகு தொலைவில் இருந்து வந்தோம். அவருடைய பிரஸ்தாபத்தையும் அவர் எகிப்திலே செய்த யாவற்றையும், எல்போனின் ராஜாவின் சீகை, அஸ்ரோத்திலிருந்து பாசானின் ராஜாவா என்கிற ஒரு யோர்தானுக்கு கீழ் அப்புறத்திலும் 2 ராஜாக்களும் அவர் செய்த யாவற்றையும் கேள்விப்பட்டோம் என்று வருகிறார்கள். கேள்விப்பட்டு இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்க இன்றைக்கு இந்த மாதம் நம்மை அழைக்கிறது. அறுவடை மிகுதி, ஆட்களோ குறைவு என்று சொல்லுகின்ற கர்த்தருடைய வேதனை நிறைந்த வார்த்தைகள் இன்றைக்கு இந்த இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய வழிப்பயணமாக வந்த ஒவ்வொரு தேசத்தில் இஸ்ரவேல் மக்களையும் யோசுவாவையும் கடவுள் எவ்வளவு அற்புதங்கள் மூலமாக, அடையாளங்கள் மூலமாக பாதுகாத்து வந்தபோது அந்த மக்கள் கூறுகிறார்கள், நீங்கள் யார், எங்கிருந்து வந்தவர்கள் என்று யோசுவா கேட்டவுடனே, அதற்கு நாங்கள் கடவுளாகிய கர்த்தருடைய நாமத்தை கேள்விப்பட்டு உமது அடியாராகிய நாங்கள் வெகு தொலைவில் இருந்து வந்தோம். கடவுளை கேள்விப்பட்டு வெகு தொலைவில் இருந்தோம். இன்றைக்கு மருத்துவரை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். நல்ல ஒரு ஆறுதல் கொடுக்கிற மக்களை குறித்து கேள்விப்பட்டு நாம் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் கடந்து போகிறோம். ஆனால் எப்போதும் நம் அருகில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், அலுவலக பணிகளில், நம்முடைய அன்றாட செயல்களில் நம்மோடு இருக்கிற கடவுளை நாம் காண்பதற்கு மனமில்லாதவர்களாக, மனமற்றவர்களாக வாழ்கிறோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைய, ஒரு சமயம் ஒரு பாவி ஒருவன் கடவுளை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவன் என்ன செய்கிறான்? மரித்து அங்கே நியாயத்தீர்ப்புக்கு கடவுளுக்கு முன்பாக நிற்கிறான். இயேசு அந்த இடத்துல நின்று அந்த மனிதனை குறித்து கேட்கிறாய், நீ யார், எங்கே வந்து? ஐயா, நான் ஒரு பாவி ஐயா, ஆகவேதான் எனக்கு இந்த இடத்திலே அடைக்கலம் உண்டு, என்னை விசாரிக்கிறவர் உண்டு என்று வந்தேன். அப்பொழுதுதான் இயேசு சொன்னாராம் அந்த பாவியை பார்த்து, நீ இவ்வளவு தாமதமாக வந்திருக்கிறாயே, நீ எப்பொழுதே வந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவானவர் அந்த மனிதனிடத்தில் கவலையோடு வேதனையோடு தெரிவித்தாராம். யோவான் 10:28 நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காகத்தான் வந்தேன். இன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் கடவுள் என்ன செய்கிறார்? நித்திய வாழ்வை கொடுப்பதற்காக அவர்களை அற்புதமாக பாலைவனத்திலும், செங்கடலிலும், மலைகளிலும், கொள்ளிவாய் பிசாசுகள் மத்தியிலும், கொடிய நோய்களிலும் அவர்களை பாதுகாத்ததை கேள்விப்பட்டு வருகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அநேகர் இயேசுவை பார்க்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு கடவுள் நமக்கு அழைக்கிற அழைப்பு. இவர்கள் கேள்விப்பட்டு வந்தார்கள். இன்றைக்கு நாமெல்லாம் நம்முடைய அருகில் இருக்கிற மக்களே இயேசுவை என்னில் காண்பதற்கு முடியவில்லை, என்னின் மூலமாக இயேசுவை தெரிவிப்பதற்கு முடியவில்லை. அநேகர் ஒருவரை ஒருவர் குறை சொல்லி குற்றப்படுத்தி வாழ்கிறோம், புறம்பாக பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அந்த புறம்பான வாழ்க்கையை நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அகற்றி போட்ட ஆண்டவர் வருகிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கை மூலமாக அநேகர் கேள்விப்பட்டு அல்ல, நம்மை பார்த்து கடவுளிடத்தில் வர வேண்டும். அதற்கு நாம் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ கடவுள் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் அழைக்கிறார். இன்றைக்கு கடவுள் சமூகத்திலே மிக மிக முக்கியமான ஒரு செயின்ட் தாமஸ் அவர்களுடைய நாள். செயின்ட் தாமஸ் யூதராக பிறந்தவர், இயேசுவின் 12 சீடர்களில் ஒருவரானவர். அவருடைய திருநாள் இன்றைக்கு ஜூலை 3ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. மெசொப்பொத்தாமியாவிலும் எடேசா நகரத்திற்கும் அவர் மாற்றப்பட்டு, அவருடைய உடல் சென்னையிலிருந்து மாற்றப்பட்டு இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கு ஆதாரத்தை விரும்பிய ஒரே ஒரு சீடர். அவர் மிக பிரபலமானவர். இந்தியாவில் உள்ள பல கிறிஸ்தவர்கள்
புனித தாமஸை முன்னோடியாக பார்க்கிறார்கள். ஏனென்றால் அவர் கிறிஸ்துவிடமிருந்து ஆதாரம் பெறும் வரை உயிர்த்தெழுந்தலை அவர் சந்தேகித்த ஒரு மனிதர். இன்றைக்கு நாம் சந்தேகிக்கிற மனிதனாக, கிறிஸ்துவை குறித்து காட்டுகிற மனிதர்களாக இருக்க வேண்டும். அப்படியாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை கடவுளத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கலாமா? பரலோக பிதாவே, உம்முடைய அன்பான இரக்கத்தை இந்த நாளில் நாங்கள் பார்க்கிறோம். நீர் எங்களை உம்முடைய கருவிகளாக, உம்முடைய நாமம், உம்முடைய பிரசன்னம் எங்கள் வழியாக, வாழ்வின் வழியாக, எங்களுடைய பேச்சு, வார்த்தைகள், செயல்கள் வழியாக அது வெளிப்பட வேண்டும் என்று என்கிறீர் சுவாமி. அதற்கு எங்களை கருவிகளாக பயன்படுத்தும். இன்றைக்கு எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற பேராயர், ஆலோசனை சங்க செயலர், உறுப்பினர்கள், குருமார்கள் அனைவருடைய ஊழியங்களாக இந்த ஜூலை மாதம், அருள்பணியின் மாதம், மிசியோனுக்கு தோத்திரம் செலுத்துகிற நாள், இந்த அருமையான நாளுக்காக ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். இறைமகன் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பு மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல ஒரு பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.